Sorry. Move, please. Excuse me. Sorry. Excuse me. Please. हटो भाई हटो Is it not reservation compartment? Yes, it is. But why is it like this? This is Indian Railway. Particularly in Northern Zone, it is like this only. You please check my ticket. Sure. Yes, it is your compartment. Your seat number is 21 and mine is 25. Please, brother, I think this is my seat. हाँ? सीट नंबर क्या है? 21. टीटी के बाद पूछ क्या हो माँ? आराम से बैठो भाई। क्या भाई तुम लोग ये विदेश से आए हैं ना, हमारा मिट्टी हमारा देश हमारे लोग प्यार के इधर आए हैं, उनको ऐसे बेइज्जती करते हैं क्या? क्या भी नहीं देखता हूँ। अरे उठो भाई, उनको बैठने दो। लेके आ जाओ, चलती हूँ, जाओ आओ। Thank you so much. परवा नहीं, आप इधर बैठो माँ, मैं जहाँ में बैठेंगे। I'm going to eat. Don't you? Not hungry. Just one small piece. Okay. Oh, sorry. It's mixed by meat. I didn't think about it. So what? I've heard the preachers don't eat meat. But I am not a preacher. But you look like Yes. this. I have been searching for God in myself, but no use. I couldn't find myself. So what? Is there any law that should not eat meat? You can give. Do you know Tamil? Yeah. How? I love Tamil, so I've learned it. Why are you so surprised? கடல் புறா இன்னும் நானே படிக்கல. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I'm a Tamilan. Wow. அப்ப எனக்கு தமிழ் தெரியுமாங்கிறது தமிழே கேட்டிருக்கலாமே. அப்போ ஒன்று பண்ணலாமா? நீங்கள் இது படிங்க, நான் வேறு புக் வச்சிருக்கிறேன். Oh God, I would have given it. Sorry.
ஹாய், குட் மார்னிங். ஹாய், காலை வணக்கம். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உங்கள் இஷ்டம். நான் ஜெர்மனியிலிருந்து வர்றேன். என் பேர் ஜனனி தாமஸ். நான் ஜெர்மன் ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இந்திய சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் அவர்களுடைய பழமை வாய்ந்த கலாச்சாரம், பழக்க வழக்கம் மற்றும் தமிழ் மொழியோடு தொன்மைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் வந்திருக்கேன். என் இளம் வயதில் நான் பார்த்த ஒன்று என் கண்களை விட்டு அகலாமல் அப்படியே இன்னும் பசுமையா இருக்கு. அதையும் தான் தேடி வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள். நேற்று ஏதோ ஆன்மீக தேடல கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொன்னீங்களே? ஆமாம், மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியல. அது பிசாசு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. 10 வருஷமாக பயிற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. மனசு முழுக்க என் மண்ணும் மண் சார்ந்த மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட துன்பங்களும் தான் நிறைஞ்சிருக்கு. அதான் வந்துட்டேன். இன்னொன்று, நான் கொஞ்சம் எழுதுவேனா, எண்ணம் பூரா அதிலே சுற்றி சுற்றி வருது. எழுதுவீங்களா? எங்க அது கொடுங்க, நானும் படிக்கிறேன். எதையும் எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் கங்கையிலே போட்டு வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நான் உங்கள் ஊருக்கு வரலாமா? எந்த காலத்துலேயும் எங்கள் ஊருக்கு நான் திரும்ப போக விரும்பலை. ஊருக்கு போகல என்ன, வேற எங்கே போக போகிறீங்க? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மேன்ஷன் சென்னையில் இருக்குது. அங்கேருந்து தான் சின்ன வயசில் காசிக்கு ஓடி வந்தேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நான் அங்கேயே தங்கிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். மேன்ஷனா? அப்படின்னா நானும் அங்கே தங்கலாமா? மேன்ஷன்லையா? காசு கொடுத்து தானே தங்க போகிறோம். உங்கள் பக்கத்தில் இருந்தால் எனக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வாங்க. Hi, welcome to Sivam Manson. I am Ganesan. What's your name? சிரிக்கிறா, ஒரு தப்பா பேசணுமா? வெளில வர மாதிரி வேகமாக பேச வேண்டியதான். What's your name? ஐயாக்கு என்னாச்சு? சாமி, உங்களுக்கு எங்கள் அப்பா தெரியுமா? அப்பா செத்து பல வருஷமாச்சு. நல்லா தான் இருந்தார். ஒரு பையனை நினச்சி பொசுக்குன்னு போயிட்டார். இன்னொரு சின்ன பையன் பேர் தியாகுவான். அவனை எங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்பா கிட்ட பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மாமா, இப்போ எங்கே தான் நம்ம போகிறோம்? அந்த ஊர் நமக்கு வேணாம் தேவா.
அங்கே இருந்தீனா இங்கேயே இருக்கட்டும். பார்த்தியாவா, நான் பார்த்துக்கிறேன். அந்த குட்டி பிசாசு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காமல் எங்கேயும் ஓடி போயிட்டான். அந்த பையனை தேடி தேடி கிடைக்காம எங்கள் அப்பா மனசு உடைஞ்சு போய் நான் பாவம் பண்ணிட்டேன்னு புலம்பி செத்துட்டார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திடுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார். அந்த பரதேசி நான் எங்கே போய் தேடுவேன்? சாமி, நீங்கள் தான் முற்றும் திறந்த முனிவராச்சே, ஏதாவது மந்திரம் மையன்னு போட்டு அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். யார? அதான் அந்த பரதேசி தியாகுவ. ஓ, என்ன சாமி கண்டுபிடிச்சிங்களா? எங்க இருக்கான்? முன்னாடி தான். என் முன்னாடியா? காணுமே. என் முன்னாடி நீங்க தான் சாமி இருக்கீங்க. நான் தான் அந்த பரதேசி தியாகு. சாமி என்ன சொல்றீங்க? ஐயோ, எங்கெல்லாம் பார்த்து தேடுறது? ரூம்லாம் ஒன்றும் இல்லை, போ கோ கோ. இங்கிலீஷ் தெரியாதா? எப்போ பாரு இழிச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டா? பேர் ஜனனி. சம்மந்தமே இல்லாமல் இருக்கு எல்லாமே. சாரி. வெல்கம் டு சிவம் மேன்சன். குருவனே, போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. இந்த வாங்கிட்டு வரேன். உங்கள் அப்பா இருப்பாருன்னு நம்பி இவங்களுக்கு தங்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் என்னெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நம்பிக்கை இல்லையா? ஐ எம் BA பச்சையப்பா காலேஜ் 2000 பேட்ச். மை நேம் இஸ் சிவகணேசன். 5 inch 3 feet 5 feet 3 inch tall. I go to the gym regularly. My weight. அப்படியும் ஜாதகத்தை கொடுத்துரு, பொண்ணு பார்த்துட்டு வரேன். லூசு மரமண்டை. என்னப்பா தமிழ் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க? நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்க தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. நானும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரூம் இருக்கா இல்லை வெளியே எங்கேயாச்சும் பார்க்கவா? என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? நம்ம தாய்மொழி தமிழ் நம்மளே அவ்வளோவா பேசுறது இல்லை. அயல் நாட்டுக்காரவங்க அங்கேருந்து இங்கே வந்து நம்ம தாய்மொழியை அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணலன்னா தப்பாயிரும்ப்பா. மேடம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். தியாகு, உங்களுக்கு நான் உதவி பண்ணலன்னு வைங்க, எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாள் ஆனாலும் இங்கே தான் தங்குறீங்க. ஓகே? சரி. தியாகு, தேங்க்யூ, பாய். வெளிநாட்டிலேருந்து எங்கள் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வரீங்க. இங்கே யாரும் இதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. ஏய், இங்கே பாருடா, யார் அந்த சாமியார்? ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. வெள்ளக்காரியை கூட்டிட்டு சுத்துறான். விகர் வர பார்க்க சூப்பரா இருக்கு. பொண்ணுங்க வாசமே வேணான்னு பொண்ணுக்கு கிடைக்குது, நமக்கு இல்லாம போச்சு. யோகக்காரன்டா சாமியார். ஆமாண்டா மாப்பிள்ள, நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குமா? இங்கே ஏன் எல்லாருமே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணி வர சிரிக்கிறாங்க? இட்ஸ் ஹர்ட்டிங் மீ. சாதாரணமாக ஒரு பொண்ணு ஆண் கூட போனாலே இப்படி தான் பார்ப்பாங்க. இதில் வேற நான் சாமியார் வேஷம், நீ ஒரு ஃபாரினர், வேற எப்படி பார்ப்பாங்க?
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. காலம் பூரா இப்படியே சாமியாரை போல் இருக்க போகிறீங்களா? கொஞ்சம் வாழணும், நிறைய எழுதணும். அப்படின்னா இன்னொன்று கேட்கலாமா? இனிமே நான் என்னோட தோற்றத்தை மாற்றிக்க முடியாது. நீங்கள் ஏன் எனக்காக இந்த சாமியார் கோலத்தை மாற்றிக்க கூடாது? சாரி, தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை, சரியாக தான் கேட்டிருக்கேன். Oh my God! Are you sure? I can't believe it. You're sacrificing it for me. Ich kann es nicht glauben. Ich bin so froh. Wahnsinn. சார். எஸ் சார். ஜனனின்ற பேரில் புக் பண்ணி. ஓகே. அப்படியா? உங்கள் பேர் சார்? தியாகு. ஓகே, உள்ளே வாங்க சார். Hi, excuse me. Is Tiago here? Yes, ma'am. Could you please give it to him? Okay. Thank you. Welcome. சரி போதும், கூச்சமாக இருக்கேன் எனக்கு. போதும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Endlich habe ich meinen tamilischen Prinzen gefunden. ஐ லவ் யூ டூ ஜனனி. என்னால் நம்பவே முடியல. எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இங்கே வந்தேன். ஐ லவ் யூ டூ ஜனனி.